நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. திமுக அதிமுக என இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. பாசிச அரசியலை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கிறது. 20% ஓட்டு வங்கிகளை பெறப்போகிறது என்று பல்வேறு விவாதங்கள் ஊடகங்களிலே உண்மையாக பேசப்படுகிறதா மாயையாக பேசப்படுகிறதா என்ற ஒரு விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே விஜயனுடைய ஆதரவாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் இருக்கக்கூடிய மணிகண்டன் வீராசாமி அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளும் தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, விஜய் ஏமாறுகிறாரா ஏமாற்றப்படுகிறாரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது தொடர்பாக அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி கணைகளை நம்ம நிறைய வைப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அண்ணா, இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி எந்த கொள்கை சார்ந்து போகிறது? அதாவது பார்த்தீங்கன்னா எளிய மக்களின் பின்புலத்துக்காக பார்த்தீங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவம் இந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ அதை நோக்கி தான் திரு விஜய் அவர்கள் வந்தார். எளிய மக்களுக்கான அரசியலை நான் முன்னெடுப்பேன். இப்போ இந்த மக்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. சினிமாவில் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த மக்களுக்கு நான் சேவை செய்யணும், முழுக்க முழுக்க சேவை செய்யணும். நான் சினிமாவில் உச்சத்தின் இருக்கும் போதே வரணும். மற்றவங்க மாதிரி நான் வயது முதிர்வின் காரணமாக இல்லை சினிமாவில் வாய்ப்பு இல்லாமோ நான் வரக்கூடாது ரொம்ப தெளிவாக இருந்தார். அவரோட முயற்சி நல்லெண்ணம் பாராட்டுக்குரிய. ஸோ அதை தான் களத்தில் பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் காலங்கள் போக போக என்னன்னா நீங்கள் அது அவர் நினைச்ச அந்த காரியங்கள் இங்கே வெற்றி அடையுதா இல்லை அதை நோக்கி நகருதான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இங்கே இப்போ எழும்பி. கொள்கை வடிவங்கள்லாம் யாரு கொடுக்கறது? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா தலைமையிலே ஒரு குழு இருப்பாங்க. அவங்க தான் இந்த பைலாவை ரெடி பண்ணுவாங்க, கட்சியோட கொள்கைகளை ரெடி பண்ணுவாங்க, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உலசுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா கட்சிகளும் நடக்கும். நம்ம ஒரு அரசியல் திறனாளருக்கு அதிமுகவில் அழகு மருதராஜ் எழுதி கொடுத்தாரு. ஆமா, ஊடகவியலாளராக இருந்தாரு, எழுத்தாளராக இருந்தார். அது போல ஆமா, அது அவர் ஐயா ஊடக செய்திகள் தான் எழுதி கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பைலாலாம் பார்த்தீங்கன்னா ஐயா எம்ஜிஆர் காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்போ நிறைய அவருக்கு முன்னோடிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க அதை எழுதி கொடுத்தாங்க. இங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கட்சியோட பைலா என்னன்னு யாருக்கும் தெரியாது, கட்சியோட கொள்கை என்னன்னு யாருக்கும் தெரியாது. எதுவுமே டிரான்ஸ்பரன்சி இல்லை. எல்லாமே ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியூக வகுப்பாளர் திரு ஜான ரவிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இல்லை. அது அவர் ஜான ரவிராஜ் அவர் ஏற்கனவே பாமகவுக்கு வேலை பார்த்தவர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொள்கை ரீதியான சித்தாந்தங்கள்லாம் விஜய்க்கு எடுத்து சொன்னாரா, இல்லை விஜய்க்கு அந்த கொள்கை இருக்குதா? இல்லை, அவருக்கு நிச்சயமா அந்த கொள்கை புரிதல் தெளிவு இருக்கு. ஆனா அது என்னன்னா முழுக்க முழுக்க அவர் அவரிடமே ஒப்படைச்சதுனால இவர் அதுல பெருசா அதுல ஆர்வம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியல. இப்ப விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் மணிகண்டன் வீராசாமி, திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்கே ராஜா, இது போன்ற லட்சக்கணக்கான பேர் உழைச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கிய பதவிகளை கொடுத்து அந்த மாதிரி ஏன் கொண்டு போகல? அதுக்கு யார் தடையா இருக்கிறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் ஆர்கே ராஜா உள்பட நான் உள்பட இந்த மாதிரி இயக்கத்துக்காக உழைத்த பல பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ மன்றம் பார்த்தீங்கன்னா 92 93 காலங்கள்லேயே வந்துச்சு. 94 ஃபுல் சிங்காக மன்றங்கள் செயல்பட ஆரம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே விஜய் மக்கள் இயக்கம். ஆமாம், விஜய் மக்கள் இயக்கம். அப்போ ரசிகர் மன்றமாக இருந்தது. விஜய் ரசிகர் மன்றம் அதுக்கப்புறம் தான் மக்கள் இயக்கமா மாறுது. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது மக்கள் இயக்கமா மாறுது. அப்ப இருந்தவங்கள ஏன் இப்ப பெருசா இல்லை அப்படின்னா 2016க்கு அப்புறம் தான் இங்க ஒரு இந்த மன்றத்திலயும் சரி விஜய் ரசிகர் மன்றத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு தோய்வு ஏற்படுது. அந்த தோய்வு யாரெல்லாம்னா திரு புஷியானந்த் அவர்கள் தான். 2016 தான் அவர் உள்ளே வராரு. புஷின்னா அவங்களுடைய தந்தை பேரா? இல்ல அது அந்த ஒரு இடத்தோட பேர். பாண்டிச்சேரியில அது ஒரு இடம். புஷின்றது ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் தான் அவர் நிக்கிறாரு. ஒரு சின்ன வார்டு தான். சின்ன வார்டு. ஒரு 5000 ஓட்டு 3000 ஓட்டு 7000 ஓட்டு இருக்கு. இவர் ஒரு 4000 ஓட்டு கிட்ட வாங்கி ஜெயிச்சாரு. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன தொகுதி தான் அது. அதன் பேரை இவர் கூட வச்சுக்கிட்டாரு. அப்போ அங்க எம்எல்ஏவா இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல வேல்முருகன் சொல்லிட்டு அங்க பாண்டிச்சேரி மாநில தலைவரா இருந்தார். அவர் தான் இவர் கௌரவ தலைவரா அறிமுகம் பண்ணிட்டாரு. ஸோ 2016ன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷம் தான் ஆகுது. ஆனா தலைவர் சினிமாவுக்கு பாத்தீங்கன்னா 32 வருஷம் ஆகுது, 33 வருஷம் ஆச்சு.
ஸோ அப்போ இவர் சொல்லிக்கிறாரு நான் தான் பழையாள்னு சொல்லிக்கிறாரு. இவரோட சரித்திரமே 2016 அப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் இவர் அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அவர் வந்து தலைவரோட பல படங்கள்லாம் அங்க யாரோ பாண்டிச்சேரியில ஒருத்தர் மூலியமா தான் இவர் அறிமுகமாக, வேல்முருகன் மூலியமா தான் இவர் வந்து அறிமுகமாகிறார். ஆமா. ஏன் இவர் வந்து அவர் வந்த பிறகுதான் தாய் தந்தையை ஒதுக்குறாங்க, மனைவியை ஒதுக்குறாங்க, மகனை ஒதுக்குறாங்க, ஆர்கே ராஜாவை ஒதுக்குறாங்க, மணிகண்டன் வீராசாமியை ஒதுக்குறாங்க. ஏன் அவர் வந்த பிறகு இத்தனை எல்லாத்தையும் விளக்குறதுக்கான காரணம் என்ன? அவர் ஏதாவது ஒரு சொல்றாங்களே, அது அவர் வந்து சில மந்திரம் செய்வன அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் உண்மையா இருக்கா சார்? நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியல. ஆனா விஜய் சாருக்காக உண்மையா யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடாது. இவர் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா இவரோட சுயநலம், இவங்க யாரெல்லாம் விஜய் சார் அன்பு கொண்டு நேசிச்சவங்க, விஜய் சாருக்காக யாரெல்லாம் பொருளுதவி செய்தவங்க, விஜய் சாரை வந்து தோல்ல தூக்கி சுமந்தவங்க, விஜய் சாரோட வந்து படங்களுக்காக வந்து எதிராளி கிட்ட வந்து சண்டை போட்டாங்க, ஜெயிலுக்கு வாழ்க்கையை இழந்தவங்க தேவையில்ல. எனக்கு வந்து என்னன்னா எனக்குன்னு ஒரு கூட்டமைப்பு, எனக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். என்ன நம்பி யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் என் கூட இருக்கணும். விஜய் சாரோட ரசிகர்களோ தொண்டர்களோ ஆதரவாளர்களோ இன்னும் ஒரு படி மேலே போனால் குடும்பத்தினராக கூட இதில் யாரும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு புஷி ஆனந்த் அவர்கள் நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் களத்தில் வந்து அது செயல்படுறது வந்து இது வந்து வேதனைக்குரிய விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, புஷி ஆனந்த் ஒருத்தரால் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி இப்போ திருச்சிக்கு வர்றாரு, நாகப்பட்டினம் போகிறாரு, திருவாரூர் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15% ஓட்டுகளை வாங்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா. ஆனால் உள்ள கட்சிக்குள்ளே இருக்கிற நான் சில நான் ஒரு பத்திரிகையாளராக கேள்விப்படுற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது 7-8% ஓட்டுக்கு மேலே தாண்டாது போல இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, புஷி ஆனந்த் முழுக்க வந்து ஒருத்தருக்கு சீட்டு வேணுமா 2 கோடி, உனக்கு பொறுப்பு வேணுமா, மண்ணச்சநல்லூரில் இருக்கியா, திருச்சியில் இருக்கியா, இங்கே வா, இந்த 2026 நீ செட்டில் ஆயிரு, பணத்தை வாங்கு, நீ லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம், நான் பாண்டிச்சேரியில் போய் நான் வந்து மாநில செயலாளர், என்னை விஜய் எப்படி இருந்தாலும் கழட்டி விட்டுருவார், உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்வது போல் அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் அங்கங்கே ஆள் வச்சு வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வந்து பல்வேறு ஊடகங்களில் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கும். இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் என்னன்னா, பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு கொடுத்துருந்தா பரவாயில்ல, நிறைய பேர் அந்த பணத்தையும் வாங்கிட்டு பொறுப்பும் வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லலை. இப்போ பல்வேறு ஊடகங்கள் அவங்களே வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து சாதியை பார்த்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த பணம் வாங்கும்போது சாதி தெரியலையா? இல்லை, அதுதான் சார். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 234 வந்து தொகுதிகள் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 2 பொறுப்பாளர் போடுறாங்க. இல்லைன்னா மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் வந்து போடுறாங்க. 120 மாவட்ட செயலர் போட வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து 40ல் சுருங்கிடும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 40 மாவட்டத்தை நீங்கள் வந்து பிரிச்சு 120 மாவட்ட செயலர்ல போட்டீங்கன்னா அப்போ நீங்க வந்து கல்லா கட்டலான்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக, கட்சி கட்டமைப்புக்காக நீங்க அந்த உண்மையிலேயே அந்த மாதிரி வடிவமைச்சிருந்தீங்கன்னா நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம், அங்க வீரியமா வேலை நடக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குற்றச்சாட்டு என்ன சொல்றோம், பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி 120 மாவட்ட செயலர் நியமனம் பண்ணதே எல்லார்கிட்ட இருந்து பணம் வந்து அதிகமான வசூல் வரதுக்காக தான் இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டாங்கன்னு சொல்றாங்க. புஷி ஆனந்த் இப்போ விஜய் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம். ஆமா, விஜய் வந்து ஒரு 5 படத்துல நடிக்கிற காசை விஜய் ஒரு ஆள் இந்த கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன காலகட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இருக்கலாம் சார், இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, நம்ம வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா அதே சம்பாதிச்சாருன்னா அவர் விஜய் மூலியமா இந்தா நீ ஒரு 5 கோடி நீ ஒரு தொழிலை தொடங்குன்னு சொல்லி அதில் சம்பாதிச்சா பிரச்சனை இல்லை. ரசிகர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவங்களுடைய தாலி அடமானம் வச்சு, நகை அடமானம் வச்சு, சொத்தை அடமானம் வச்சு, அப்படி வர்ற பணத்தை நீ வந்து சொத்து சேர்த்து பலருடைய பாவ பணத்தில் நீ கோடீஸ்வரன் ஆகணும், ராஜயோகமாக வாழணும்னு பல பேர்த்த பிச்சைக்காரனால ஆகுறாரு. அது வந்து பாவம் இல்லையா? இல்லை சார், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது இல்லை, இன்றைக்கி வரைக்கும் தலைமையிலேருந்து ஒரு மறுப்பு வந்து வந்ததே கிடையாது. இல்லைங்க, நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக யாருக்கிட்டையுமே நாங்கள் வந்து பணம் வாங்கணும்னு வந்து நிரூபிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொன்னதில்லை. அந்த மாதிரி யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுகள் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அவங்க நேரடியாக வச்சு தலைமை கழகத்தில் வச்சு பேசணும் இல்லைங்களா? இப்போ இது மேலே வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பொது செயலாளர் மேலே வந்து சொல்கிறீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் தலைமை வந்து கூப்பிட்டு கேட்கவே இல்லைங்களா? அவங்க வந்து கடந்து போகிறாங்க. கடந்து போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் சாரே கண்டுக்க மாட்டேன்றாரு, இது வரைக்கும் நமக்கு மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலன்னும் போது இவங்க வந்து தைரியமாக வந்து ஓப்பனாகவே இப்போ பணம் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து அங்கே வந்து சிக்கலாக இருக்குது. சரி, இப்போ அவங்க வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் அந்த கோபுரத்தில் ஏறி நிற்கிறது, அந்த மாதிரி அநாகரிகமான செயலை செய்கிறது, வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஊடகவியாளர் பேட்டி எடுக்கிறார், அப்போ துண்டை கட்டிக்கிட்டு
கேனத்தனமா சிரிக்கிறது, இந்த ரசிகர்களை வந்து அரசியல் பக்குவப்படாமல் வச்சதுக்கான காரணம் என்ன? விஜய் தான் ஒரு காரணமா? அல்லது வந்து இப்போ மற்ற கட்சியில் மாதிரி ஒரு 5 குழு 4 குழு 4 அணின்னு ஒரு குழு ஆரம்பிச்சு, குழுன்னா அந்த குழுவில் யார் இருக்கணும் தெரியுங்களா? ஆர்கே ராஜா இருக்கணும், மணிகண்டன் வீராசாமி இருக்கணும். இது போல் மூத்த முன்னோடிகளை இந்த ஒரு குழுவில் ஒரு 4 அணி குழுன்னு போட்டு அப்படி பயணித்தா நீங்கள் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவங்க. ஆர்கே ராஜா எனக்கு தெரிஞ்சு, நான் திருச்சியில் இருக்கேன், மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர். அதுபோல் ஒரு 4 அணி குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அப்படி அரசியல் பயணத்தை கொண்டு போயிருந்தால் கொள்கை ரீதியான சித்தாந்தங்களை விஜய் கொண்டு போயிருக்கலாம்னு பரவலாக பேசப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போது நானும் சரி, அண்ணன் ஆர்கே திருச்சி ராஜா அவர்களும் சரி, நாங்கள் வந்து யாருமே வந்து பணத்துக்காகவோ வந்து பதவிக்காகவோ வந்தவர்கள் கிடையாது. தளபதியை உண்மையாக நேசித்து வந்தவர்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பதவிகள் எங்களுக்கு கொடுங்கன்னு கூட நாங்கள் வந்து கேட்கவே இல்லை, எங்கேயுமே கோரிக்கையும் வந்து வைக்கல. இதை உழைத்தவர்கள் யாருமே கட்சியில மெம்பரா கூட இருக்க முடியாது, கட்சியில நீங்க செயல்படக்கூட முடியாது. நான் இப்போ அவர் திருச்சி ராஜா அண்ணன் பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு, அவரோட ஆதரவாளர்கள் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு காணொலி பாக்குறேன், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. தளபதி வராரு, அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துல நீந்திக்கிட்டு அந்த மனிதர் போய் அவருக்கு வந்து சால்வை வந்து கொடுக்குறாரு. ஏர்போர்ட்ல இருந்து தலைவர் வந்து வராரு, அந்த வண்டியில வராரு. அந்த இடத்துல மட்டும் ராஜா அண்ணனை பார்த்தவொடனே எழுந்திருச்சு நின்று கும்பிட்டு வாங்குறாரு. வேற எங்கேயுமே அவர் வந்து எந்திரிச்சதான் நம்ம ஒரு காணொலி கூட நம்ம அப்போ அவருக்கு வந்து உள் உணர்வு இருக்கு. நமக்காக யாரு உழைச்சாங்களோ அவங்களுக்காக நம்ம வந்து அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. ஆனா இங்கே தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புசியாண்டா அன்கோ அவங்க கோஷ்டி தான் வந்து இதை தடுத்து கள செயல்பாட்டாளர்கள் இந்த தளபதிக்காக உண்மையா உழைத்தவர்களை வந்து இவங்க வந்து திட்டமிட்டு மழுங்கடிக்க செய்யறது வந்து இது தளபதிக்கு செய்கின்ற துரோகம். இப்ப நாங்கெல்லாம் எந்த பதவியிலும் இல்லைனாலும் தளபதிக்காக இன்னமும் வந்து உழைச்சிட்டு இருக்கோம். தளபதிக்காக வந்து தளபதி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க என்ன வேலைகளை எங்களால செய்ய முடியுமோ எங்கள் அளவில் நாங்கள் செய்கிறோம், எங்கள் சக்திக்கு மீறியும் செய்கிறோம். ஆனால் இவங்க தளபதியோட வந்து வருமானத்தையும் பார்த்துக்கிட்டு அவரோட பணத்தையும் வந்து அனுபவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா விதமான பதவிகளும் இருந்துக்கிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சியை வளர்க்க விடாமல் துரோகம் தான் தளபதிக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு அப்புறம் வந்து தளபதியால் இவங்கெல்லாம் விரட்டி அடிக்கப்படுவாங்கன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. சரி, இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் மன்றத்தில் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது உழைச்சவங்க யாரெல்லாம் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத லிஸ்ட் ஏதாவது அவங்கள்ட்ட இருக்கா? இருக்குங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இப்போ கூட நம்ம இந்த காணொலிலாம் பேசும்போது பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து கூப்பிட்டு ஆதரவு தான் வந்து சொல்றாங்க. ஆனால் நீங்க சொல்றது மனசுல இருந்து பேசுறீங்க, இதெல்லாம் உண்மைதான். நாங்க என்ன சொல்றேன்னா, ராஜா அண்ணனையோ மணிகண்டன் வீராசாமியோ இல்லை இன்னும் நிறைய மூத்த முன்னோடிகள்லாம் இருக்காங்க. எங்களெல்லாம் கூட நீங்கள் கட்சியில் வந்து பெருசாக வந்து நீங்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். நாங்கள் வந்து சாதாரண ஒரு உறுப்பினராக தொண்டராக இருந்து நாங்கள் வேலை செய்ய தான் போகிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி நீங்கள் ஒதுங்கிட முடியாது. இல்லை, முன்னோடிகள் மூத்த முன்னோடிகள் முன்னாடி உழைச்சவங்க முன்னாடி நின்னாதானே கீழே இருக்க தம்பிகள் எல்லாம் வழிகாட்டியா நீங்க கொண்டு போக முடியும். பதவி வேணா நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா அப்ப புஷி ஆனந்தர் போன்ற ஒரு நரித்தந்திரம் உள்ள பலருடைய உழைப்பை சுரண்டக்கூடிய நரிகள்ல உள்ள வர்றாங்க. இல்லை சார், அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றோம். இப்போ நம்ம சொல்றோம் நம்ம வந்து பதவி வேணாம் எதுவுமே வேணாம்னு நம்ம சொல்றது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களை வந்து தலைவர் விஜய் அவர்களை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா அப்பா எஸ்ஏசி தான். ஆமா, அவரை நீங்க வந்து அவ்வளோ ஆலோசனைப்படி நீங்க செயல்பட்டாலே போதும், இத்தனை பேரையும் வந்து அவரு கட்டி அணைப்பாரு. அவருக்கு அரசியல் தெரியாமல்ல, பல்வேறு அரசியல் படங்கள்ல பல புரட்சிகளை பண்ணியிருக்காரு சார். ஒரு தலைவனா நம்ம வந்து அவரை இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டாடும் போது ஒரு தந்தையார் அப்ப ஒரு மகனை எந்த அளவுக்கு வந்து உயரத்துல வச்சு பண்ணணும். கண்டிப்பா அவரு முதல்ல அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறதா நாங்க பாக்குறோம். நீங்க அரசியல் கட்சியில கூட அவர் வந்து நீங்க வந்து கேட்க வேணாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு மென்டாரா ஒரு அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க மனிதரா நீங்க அந்த வச்சு ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி வந்து ஐயாவோட தலைமையில போட்டு எஸ்எஸ்சி அப்பாவோட தலைமையில போட்டு அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் பண்ணவே முடியாது சார். அவரு கேள்வி கேட்பாரு, இந்த பணம் எங்கேருந்து வருது, இது யாருக்கான பணம், இது ஏன் வந்து பணம் வாங்கிட்டு போறீங்க, ஏன் அந்த லிஸ்ட் பாப்பாரு, ஏன் பழைய ஆட்கள் யாருமே இல்ல. இப்ப திருச்சியில வருதுன்னா ராஜா அண்ணன் பேர் இல்லாம ஒரு லிஸ்ட் வந்தா நிராகரிச்சிருவாரு. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா அப்பதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிங் இருக்கும். அப்பதான் வந்து அவங்க வந்து மக்கள் கிட்ட போய் வேலை செய்ய முடியும். இப்போ நாங்க ஓட்டு போடுவோம் சார், எங்களை நம்பி இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? ஏன்பா நீ ஏன் வெளியில இருக்க, உன்னை நம்பி நான் எப்படி ஓட்டு போறதுன்னு மக்கள் கேட்கும் போது, இயல்பா கேட்கும் போது அந்த கேள்விக்கு நம்ம கிட்ட பதிலே இல்லைன்னா இது இந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் நீக்க வேணா, ஒண்ணுமே பண்ணணும். அவரை பாண்டிச்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்க யாரு வந்து சிறப்பா செயல்படுறாங்க அவங்கள போடுங்க. புதிய இளைஞர்கள் கூட நீங்க கொடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. பழைய ஆளுக்கு தான் நீங்க பொறுப்பு கொடுக்கலாம்னு சொல்ல, பழைய ஆட்களையும் வந்து நீங்க புறந்தள்ளாதீங்க, அவங்களுக்கும் மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியின் அடிப்படையில வந்து நீங்க கொடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ அப்படிதான் வந்து இந்த இயக்கம் வளர முடியும். கண்டி நீங்க வந்து எடுத்தங்கவுத்தன் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா
தேர்தல் காலத்துல அவங்களுக்கு வந்து சம்மட்டி அடி விழுன்றதை அவங்க வந்து இது மூலயமா வந்தவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நிர்மல்குமாருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க, இப்ப இணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல அவரும் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்தவர் தான். அதே மாதிரி ஏஜும் அவருக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கண்டி ரொம்ப பெரிய கள செயல்பாட்டர்லாம் கிடையாது. ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆதவ அர்ஜுனா வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா IRS அதிகாரி அருண்குமார் வந்திருக்காங்க. இன்னும் பிற பேர் இருக்காங்க. நிர்மல்குமாரோட உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் இது. நிச்சயமா வந்து துணை பொதுச் செயலாளர்ல இருந்து இணை பொதுச் செயலாளர் மாறினா அப்ப உண்மையிலேயே அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி. அப்ப இவர் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளராக இருந்து இவருடைய புகைப்படத்தை பெருசா இப்ப நாகப்பட்டினத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், விஜய் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இந்த பக்கம் இங்கிட்ட திரும்புறாரு. திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதாகை இருக்கு. அந்த பதாகையில விஜய் புகைப்படத்தை விட புஷி ஆனந்த் புகைப்படம் தான் பெருசா இருக்கு. ஆனா அதை ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட உற்று நோக்கவே இல்லை. அதை விரும்பல போல இருக்கு விஜய். ஆமா, உண்மைதான், விரும்பல. ஆனால் இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம், புஷி ஆனந்த் ஃபோட்டோ பெருசாகவும் விஜய் ஃபோட்டோ சின்னதாகவும் இருக்குது. பல இடங்களில் புஷி ஆனந்த் காலில் விழுவுறாங்க. இது கேவலம் அல்ல? பல இடங்கள் இல்லை, கட்சி அலுவலகத்திலே நீங்கள் போனீங்கன்னா அவரை நீங்கள் பார்த்த உடனே யாரெல்லாம் காலில் விடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பதவி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா அண்ணனோ நானோ இல்லை பிற நிர்வாகிகள் வந்து புஷி ஆனந்த் அவர்களுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகள் யாருமே அவரோட காலில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. தலைவரோட கொள்கைகளை மனசுல ஏந்திட்டு அவரை வந்து நம்ம வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக எடுத்துட்டு போனோம்னா களத்துல வீரியமா செயல்படுவாங்க. புஷி ஆனந்துக்கு ரசிகர் மன்றம் வைக்கிற மாதிரியோ புஷி ஆனந்த் அவர்கள் புகழப்பாடுறதுக்கோ அவர் காலில் விழுறவங்களுக்கு தான் பதவின்னும் போது இந்த கட்சி எதை நோக்கி போகுன்றது இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்லயும் வந்து ஊடகங்களையும் சரி மிகப்பெரிய ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. இவர் வந்து பணம் வாங்கி ஒரு கட்சிக்கு பொது நிதின்னு வச்சு இப்போ அந்த கட்சியில் வந்து இப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் எந்திரிங்க. உங்களுடைய பேட்டியை நான் பலது பார்த்துருக்கேன். முதல்ல நாளைய தீர்ப்பு படம் நீங்கள் பார்த்ததுலேருந்து, மன்றம் ஆரம்பித்ததுலேருந்து, ராஜா மன்றம் ஆரம்பித்ததுலேருந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா அவர் சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் உழைச்சி சம்பாதிக்கல, வசூல் வேட்டை நடத்தி அந்த பணத்தை பண்ணியிருக்காரு. முதலீடாக கொண்டு போய் பாண்டிச்சேரியில் சாராய கம்பெனிகளுக்கும் சில பினாமிகளுக்கும் பயன்படுத்தியிருக்கிறத அவர் சொல்கிறாங்க. அது மாதிரி பயன்படுத்தாமல் கட்சி பொது நிதின்னு மணிகண்டன் வீராசாமி, ஒரு சில பேர் வேல்முருகன் இவங்கெல்லாம் சொல்கிறீங்களா, அவங்கள மாதிரியால் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு அவங்க 4 பேரும் கையெழுத்து போட்டால் தான் பணம் எடுக்க முடியும். இதை வந்து கட்சி பொதுக்கூட்டங்கள், கட்சியில் ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா அவருடைய இறப்புக்கு போய் ஒரு 50,000 1 லட்சம் கொடுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி இருந்தால் நல்லா இருக்கும்ல? இல்லை சார், நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளே அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. நீங்கள் கேட்கல, அது உங்களுடைய பெருந்தன்மை. ஆனால் உங்களை போன்ற உழைப்பாளிகள், உண்மையான தளபதி விஜய் அவர்களுடைய உழைப்பாளிகள், விசுவாசிகள் வந்து ஒதுங்கிக்கிட்டா இது போல நரி கூட்டங்களுக்கு நீங்க இடம் விட்டது மாதிரிலாம் ஆகி போயிருது. இல்ல சார், அது வந்து வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது. நீங்க கோபமா பேசல, ஆனா என்னால கோபமா பேச முடியுது. ஏன்னா வெளியில இருக்க நான் விஜய் ரசிகர் கிடையாது. ஆனா விஜய் அவங்க அப்பாவோட படைப்புகளில் வந்து அத்தனை சட்டமீறட்ட விஜயகாந்த் படத்துல இருந்து பல்வேறு படங்களை, புரட்சிகரமான படங்களை கொடுத்தாரு. புரட்சி கலைஞர் விஜயகாந்தை உருவாக்குனாரு. இப்போ ஒரு விஜயை வந்து உருவாக்குறது ஒரு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அரசியலில் ராஜமாதாவாக இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி MN நடராஜன் அவர்கள் ராஜமாதாவாக இருந்து இயக்குனாரோ அதுபோல் ராஜமாதாவாக இருந்து பின்புலமாக இயக்குறவங்க ஒருத்தவங்க இருந்தால் தான் அரசியலில் வளர்ச்சி அடைய முடியும். பாஜகவினுடைய அரசியல் சித்தாந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் RSSங்கிற ஒரு பின்புலம் தான் பாஜகவை இயக்குது. திமுகவுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. அதே போல தான் அதிமுகவுக்கு MN நடராஜன் இருந்து பின்புலமாக ராஜமாதாவாக இருந்து இயக்குனார். ஆட்சி அதிகாரத்துக்கு எனக்கு 50 லட்சம் பணம் கொடுத்துருங்க, நான் அந்த தமிழ்நாட்டிலே இல்லை, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அரசியலே எனக்கு வேண்டாம், கருணாநிதி குடும்பம் என்னை கொண்டு போடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ராஜமாதாவாக இருந்து பின்னாடி இயக்கக்கூடிய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை வந்து கையில் வச்சுக்கிட்டு உங்களை போன்றவர்களெல்லாம் அவர் பின்புலமாக வச்சுக்கிட்டு இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ல. நீங்கள் வேண்டான்னு ஒதுங்க அது புஷி ஆனந்துக்கு இடம் கொடுக்கறது மாதிரி தானே ஆகி போயிடும். சார், நம்ம வேண்டான்னு ஒதுங்கிறத தாண்டி இந்த தாவேகா கட்சியில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க, பல்வேறு சமூக குற்றங்களில் ஈடுபட்டவங்க, கஞ்சா போன்றவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் புஷி ஆனந்த் பொறுப்பு கொடுக்குறாருல்ல. அப்போ நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்குறது மாதிரிலாம் இருக்கு, ஒதுங்குறது மாதிரி இருந்தா? இல்லை சார், இது வந்து யார் கேட்கணும்னா இப்போ தலைவர் தான் இதெல்லாம். ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ அப்படிங்கிறது மாதிரி இவர் ஆட்டு விற்கிறா, அவர் பேசாமல் இருக்காரு. நீங்கள் வெளியில் போகாதீங்க, அங்கே பார்க்காதீங்க, இங்கே கை நீட்டாதீங்க, அங்கே நிற்காதீங்க, இங்கே நிற்காதீங்கன்னா அப்போ புஷி ஆனந்த் ஒருத்தர் தான் வந்து இப்படி ராஜேந்திரமா பண்ணுறாருன்னா நீங்கள் ஏன் ஒதுங்குறீங்கன்னு கேட்குறேன். இல்லை சார், நாங்கள் RK ராஜாவும் மணிகண்டன் வீராசாமியும் ஏன் ஒதுங்குறீங்க?
இல்ல சார், இப்ப நாங்க வந்து ஒதுங்கல, ஏதாவது புரட்சி பண்ணி நீங்க உள்ள போங்கன்னு தான் சொல்றேன். நாங்க வந்து களத்துல தான் இருக்கோம், நாங்க ஒதுங்கவே இல்லை. தளபதி அவர்களுக்கு என்னென்னலாம் வலு சேர்க்கணுமோ அந்த வேலைகள் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா சிக்கல் என்னன்னா, திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கூட பிறந்த பொறப்பே அவரோட பிறவி குணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உதவி செய்தாரோ அவர்கள்லாம் வந்து உபத்திரம் செய்வது அவரோட வாடிக்கை. ஏன்னா நாங்க வந்து மன்றத்துல இருந்தோம், நாங்க வந்து தலைவரோட விசுவாசியா இருக்கோம், அவரோட ரசிகரை தாண்டி இப்போ ஒண்ணும் இல்லை. எனக்கு அரசியல்ல பாத்தீங்கன்னா சந்திரன் ராஜான்னு ஒரு மென்டார் இருக்கார். அவர் வந்து பாண்டிச்சேரியை சார்ந்தவர் தான். அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அண்ணன் சீமான் உள்ளிட்ட பல பேருக்கு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தவர். அவங்க வந்து இன்னைக்கு வந்து நிதி ஓரளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழுக்கு வருதுன்னா அந்த கட்டமைப்பு பண்ணி கொடுத்தவரும் மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர். யாரு? சந்திரன் ராஜா. ஆமா ஐயா, சந்திரன் ராஜா. அவர் மாநில தலைவரா? இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றவர், அரசியல் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றவர், பல்வேறு கட்சிகளுக்கு வந்து பண்ணிடுவார். 2016 பாத்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இவர்கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு. ஆனா இந்த மாதிரி வந்து விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆர்வப்படுறாரு, அவருக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் வந்து என்னோட மென்டார்னால அப்ப எங்களுக்கு வந்து தெரியும், அந்த விஷயம் தெரியும், நாங்களும் வந்து உதவி பண்றோம். படிப்படியா திரு விஜய் சார் அவர்களை வந்து வளர்த்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து கான்செப்ட் கொடுக்குறோம். இப்ப தன்னெழிச்சா அவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. திட்டமிட்டு அவர் தலைவரை நாங்க வர வைக்கிறோம், அரசியலுக்கு வந்து வர வைக்கிறதுக்கான வேலைகள் வந்து செய்யறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2016 இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம். 2017 ஜனவரி 8 வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஆரம்பிக்குது. நான் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து சென்னை மெரினால வந்து இது நடக்குது. அப்போ சந்திரன் ராஜா ஜல்லிக்கட்டு நடக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் வந்து போராட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அப்போ வந்து விஜய் சாரை வந்து வர வைக்கிறோம், களத்துக்கு வந்து வர வைக்கிறோம். த்ரூ சந்திரன் ராஜா அண்ணன் மூலியமா வந்து வர வைக்கிறோம். புஷி ஆனந்த் அவர்கிட்ட கான்செப்ட் கொடுத்து வரணும், எப்படி வரணும், எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு முகத்துல கட்சி கொட்டு நிக்கிறாரு. அங்க வந்து நிக்கிறாரு. ஆமா, உள்ள வந்து யாருக்கும் தெரியாம. ஆமா, யாருக்கும் தெரியாம அதிகாலையில வந்துட்டு நிக்கிறாரு. அதை எடுத்து நாங்களே வந்து பிரபலப்படுத்துறோம். விஜய் சார் பாருங்க, மக்களோட மக்களா நிக்கிறாரு, போன பிறகு ஆமா மக்களோட மக்களா நிக்கிறாருன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ஆண்டு 2017 செப்டம்பர் மாசம் வந்து தங்கை அனிதா நீட்டு நாள் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. திருப்பி ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம், நீங்க அனிதா வீட்டுக்கு போங்க, அரியலூர் போங்கன்னு சொல்லிட்டு அங்க அவர் எப்படி போகணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆமா சந்திரன் ராஜா அண்ணன் மூலியமா வந்து ரூட் போட்டு வந்து கொடுக்குறோம். கான்செப்ட் இது எல்லாமே கான்செப்ட். அங்க போறாங்க, அங்க வந்து பாக்குறாங்க, தங்கை அனிதாவுக்கு வந்து நினைவஞ்சல் செலுத்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வராங்க. திருப்பி பாத்தீங்கன்னா மே மாசம் 22 வந்து தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நடக்குது. அது திருப்பி சந்திரன் ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி கான்செப்ட் கொடுக்குறாங்க. திருப்பி நீங்கள் வந்து தூத்துக்குடிக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க. அதில் இறந்து போன தங்கை ஸ்லோனின் வீட்டுக்கு வந்து போய் தரையில் உட்காந்து அந்த அம்மா கிட்ட வந்து பேசணும். அந்த அம்மையார் இப்போ வந்து தாவேக்கால வந்து இருக்காங்க, ஸ்லோனினோட அம்மா வந்து இருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, இவங்களுக்குலாம் நீங்கள் அவரோட பேரை கூட எங்கேயுமே சொன்னதில்லை. இப்போ நாங்கள் வந்து மன்றத்தில் இருந்தோம், நாங்கள் வந்து விஜய் சாரோட ஆதரவு. சந்திரன் சார் வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் ராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவரோட ஆளுமையெல்லாம் நீங்க பயன்படுத்தி அவருக்கு நீங்க எந்த பணமோ இல்ல பதவி கொடுத்திருக்காங்க எதுவுமே கிடையாது சார். அவர் கட்சிக்காரரே கிடையாது. நீங்க நட்பின் அடிப்புல நீங்க போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் எந்த சொந்த பகுதி? அவர் பாண்டிச்சேரியை சார்ந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த சந்திரன் ராஜா சார் மாதிரி எல்லாம் ஆட்கள் உள்ள இருந்தாங்கன்னா விஜய் சாரோட வளர்ச்சி எங்கே இருக்கும்? நீங்க யாருன்னே தெரியாத ஒரு ஜானவரி சாமி வச்சுக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆட்களை நீங்க பொறுத்து இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நாங்க சொல்றதுன்னா நாங்க கூட தேவையில்லை, இந்த மாதிரி ஆளுமையான ஆட்கள். எஸ்ஐசி அப்பாவை நீங்க நிர்வாகத்துல வச்சுங்க, சந்திரன் ராஜா சாரை வந்து நீங்க வந்து ஆளுமையா நீங்க வந்து பயன்படுத்துங்க. அவர் வந்து எவ்வளவு பொருள் செலவுலாம் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் ஈடே வந்து இவங்க எதுவுமே பண்ணல சார். அவங்க பேரை கூட வெளியில சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த் அவர்கள் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. பல பேரோட உழைப்பை நீங்க சுரண்டி இன்னைக்கு நீங்க கொடுத்து போயிருக்கீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு வந்து என்னன்னு நமக்கு வந்து தெரியவே இல்லை. சரி, இப்போ தொடர்ந்து இப்போ இந்த மாதிரி திட்டங்களை வகுத்து இந்த நீட்டில் ஒரு சகோதரி இறந்து போகிறாங்க, அப்புறம் தூத்துக்குடி இது மாதிரி திட்டங்கள்லாம் நீங்கள் வகுத்து கொடுக்குறீங்களே, இதுபோல் புஷி ஆனந்த் வந்து திட்டம் வகுத்து கொடுத்து அரசியல் திட்டம் ஏதாவது வகுத்து கொடுக்குறாரா, இல்லை சும்மா இவருடைய பணம் எதுக்காண்டி பண்றாரு? அவருக்கு எதுவுமே எந்த திட்டங்களும் அவருக்கு தெரியாது சார். ஏன்னா அவர் நம்ம வந்து குறைச்செல்லாம் மதிப்பிடல. அவருக்கு வந்து தெரியாது, உண்மையிலேயே அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தான் நீங்க இந்த விஷயம்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு சின்ன பகுதியில இருந்திருக்கீங்க, நீங்க வந்து எம்எல்ஏவா தான் இருக்காங்க. இல்ல அவரை நம்ம குறைச்சு மதிப்பிடல. ஆனா இவ்வளவு பெரிய சக்தி சார். விஜய் சார் வந்து உலகம் முழுக்க ரசிகர்கள், தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்க சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து வலிமை வேணும்னா நீங்க இந்த மாதிரி ஆட்களை நீங்க உள்ள வச்சுக்கணும். எஸ்ஐசி அப்பா இருக்கணும், பழைய தொண்டை. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல,
விஜய் சார் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கலாம். என்ன சொல்லலாம்னா, நீங்க வந்து பழையவங்க எல்லாம் வாங்க, பழைய தொண்டர்கள் பழைய மண்டலத்துல வந்து எல்லாமே வாங்க, எங்களுக்கு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாருன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காம திரு புசி ஆனந்த் அவர்கள் பார்த்திருக்காரு. இது வந்து யாருக்கு வந்து களத்துல பேரிடியா விழும்னா திரு விஜய் அவர்களுக்கு தான் இது வந்து பேரிடியா வந்து விழும். இப்போ இது மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து இந்த சந்திரன் ராஜா, வேல்முருகன், மணிகண்டன் வீராசாமி, திருச்சியில் ஆர்கே ராஜா, இவங்கள்லாம் கட்சிக்குள்ளே வர்றதுக்கான ஒரு சூழல் எப்போ வரும்? இல்லை சார், அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ வரைக்கும் உருவாகவே இல்லை சார். அதை வந்து திட்டமிட்டு நீங்கள் தடுக்கிறீங்கன்னும் போது அந்த சூழல் வந்து தானாலாம் உருவாகுது. இவங்களா உருவாக்கணும். விஜய் சார் இதை மனசு வச்சு இப்போ இந்த மாதிரி பல்வேறு காணொலிகள் நானே சமூக வலைத்தளங்களில் நிறைய வந்து பேசியிருக்கேன், ஊடகங்களில் வந்து பேசியிருக்கேன், நானே வந்து செய்தி தொடர்பாளரும் அவங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய விவாதங்களில் வந்து பேசியிருக்கேன். அவர் ஏன் இப்போ பேசலை, அவர் ஏன் வந்து இப்போ வந்து பேச மாட்டேன்றாருலாம் விஜய் சார் வந்து உற்று நோக்கி கவனிச்சா மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வு. அவராக வந்து முடிவெடுத்து இதுக்கெல்லாம் தீர்வு எடுத்தாதானே இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். இல்லைன்னா இவங்க வந்து பின்னோக்கி தான் விஜய் சார். கட்சி கட்டமைப்பே மாற்றணுமே. இப்போ ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலர், திருச்சி இப்போ ஒரு மாநகராட்சி இருக்குன்னா அந்த மாநகராட்சியில் 2 வார்டுக்கு ஒரு பகுதி செயலர், ரொம்ப கீழே போய் அடிமட்ட லெவலில் பணம் வசூல் பண்ணுறதுக்கு இப்படிலாம் வந்து ரொம்ப கட்சி ரொம்ப அதில் பாதாளத்திற்கு அழைத்து செல்றாரு புசி ஆனந்த். ஆமாம் சார், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இது 3 தான் வந்து அவங்க தாரக மந்திரமாக இருக்கிறதுங்க. அதை தாண்டி நீங்கள் வேற என்ன நீங்கள் சிந்திக்க முடியும்? முழுக்க உங்களுக்கு 24 மணி நேரமாக எண்ணெய் ஓட்ட வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, யாரெல்லாம் கட்சிக்கு உழைச்சானோ அவனை வெளியேற்றுறது, இதுலேயே நீங்கள் கவனத்தை செலுத்திங்கன்னா கட்சியோட வளர்ச்சியோ தளபதியோட வளர்ச்சியோ தளபதியோட வெற்றியோ உங்கள் கண்ணுக்கே தெரியாது. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி 234 தொகுதியில் ஆள் நிப்பாட்டுறதுக்கு, அப்போ ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபான்னா இந்த பணம் இவ்வளோ தூரம் வசூல் பண்ணுறாங்களே, இது விஜய்க்கு கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா பல்வேறு விவாதங்களில் இதை வந்து தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. இந்நேரம் ஒரு ஒழுங்கு கமிட்டி போட்டு அவர் மேலே நிச்சயமாக அவர் வந்து இந்நேரம் ஆக்ஷன் எடுத்துல அவ்வளோ எளிதில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, பல அமைச்சர்கள் இருப்பாங்க, டிரைவரை வந்து வச்சுருப்பாங்க. சில அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோன் வரும், திடீர்னு காரை நிப்பாட்டுன்னு சொல்லி இறங்கி போய் பேச முடியாது. அப்போ பேசிக்கிட்டே போவாங்க, ரகசியம் டிரைவருக்கு தெரியும், டிரைவர் ஒரு இடத்துல சொல்லுவார். அதுபோல் சினிமா நடிகராக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், பல விஷயங்கள், பலான விஷயங்கள் எல்லாமே இருக்கும், இல்லாமல்லாம் இல்லை. அப்போ ஏதோ பல ரகசியங்கள் வந்து புசி ஆனந்துக்கு தெரியும், திடீர்னு வெட்டி விட்டுறவும் முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிற கருத்து என்னென்னா, அவர் வந்து மாநில செயலாளராக பாண்டிச்சேரிக்கு விட்டுருங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. 2வது, இவர் மேடையில் பேசுகிறதோ அல்லது வந்து திருச்சிக்கு வர்றாருன்னா திருச்சியில் முதல்ல எனக்கு மன்றம் தெரிஞ்சவர் இவர் அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த பகுதி மாவட்ட செயலர் 4 பேர்த்து பேரை சொல்லணும். இப்போ உங்கள் பகுதிக்கு வர்றாருன்னா மணிகண்டன் ராஜா வந்து நாளைய திருப்பு படம் பார்த்துட்டு தான் என்னை வந்து தன்னழிச்சே வந்து பார்த்தாரு, நான் அந்தளவுக்கு உந்துதலாக வந்ததுக்கு மணிகண்டன் வீராசாமி காரணம், அதே போல் சந்திரன் ராஜா காரணம், வேல்முருகன் காரணம் அப்படின்னு 4 பேர்த்து பேர் அந்தந்த பகுதிக்கு போகும்போது சொன்னால் தானே ஓஹோ இவங்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எழுதி கொடுக்குறவங்க, அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, வேணும்னே திட்டமிட்டு அப்படி பண்றாங்க. அதுவும் புசி ஆனந்த் மூலமா திட்டமிட்டு தான் பண்ண. ஆமாம் சார், 2 பேரும் அதான் சொல்றேனே, திரு வியூக வகுப்பாளர் ஞான ஆரோக்கியசாமியும் திரு புசி ஆனந்த் அவர்களும் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எலியும் புனியா இருந்தது உண்மை. யாரு? புசி ஆனந்த் அவர்களும் ஞான ஆரோக்கியசாமியும் ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஆடியோலாம் கூட வந்தது. அந்த எலியும் பூனையுமா இருக்கும்போது விஜயுடைய அரசியல் சித்தாந்தம் சரியா போனுச்சா, அல்லது வந்து சரியா அவர் பயணிச்சாரா, அல்லது இவங்க 2 பேரும் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா வகையிலும் பண்ணிக்கலாம்னு பார்ட்னரா போயிட்டு? அதுதான் சார், இப்போ ஆரம்ப கட்டத்தில் 2 பேரும் ஆகாம தான் இருந்தது. ஏன்னா முதல் இடம் யாருக்குன்றது போட்டி இருந்தது. ஏன்னா திரு புசி ஆனந்த் முதல் இடங்கிறது ஒண்ணு, வசூல் பண்றது எனக்கும் கூட. ஆமா, முதல்ல பாத்தீங்கன்னா ஆளுமையா புசி ஆனந்த் அவர்கள் இருந்தார். ஜானவர் எக்ஸாம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட இடமே கொஞ்சம் சரிவை நோக்கி வந்தது. புசி ஆனந்த் ஐயாவோட இடம் கொஞ்சம் சரிவை நோக்கி வந்ததுன்னா 2 பேருக்கும் வந்து கிளாஷ் ஆச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேரும் பார்ட்னர், ஜாயிண்ட் வெஞ்சர் ஆயிட்டாங்க. ஜேவி போடுவாங்க இல்லைங்களா ஒரு பில்டிங், அந்த மாதிரி இப்போ 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு நீ பாதி நான் பாதின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில் வேலை நினைச்சுன்னா, திமுக வேலை நினைச்சுன்னா அதிமுக 2% கமிஷன் 2 சமரசமாக போகிறான். அந்த மாதிரி இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கூட புசி ஆனந்த் இதாக போயிட்டார், டீலிங்கில் ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் போயிட்டார். இப்போ நிர்மல்குமாருக்கு துணை பொதுச்செயலாளர், இணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. அப்போ புசி ஆனந்துக்கு இடிக்கும்ல, இவரை அமுக்கிறதுக்கோ அந்த மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்களே. தமிழ்நாடு முழுக்க இப்போ புசி ஆனந்தால் பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் நிர்மல்குமார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார். இந்த மாதிரி காணொலியில் திரு நிர்மல்குமார் பேரை நம்ம சொன்னா கூட அவர் மழுங்கடிக்கப்படுவார். இவரை நோக்கி வந்து யாரெல்லாம் வளர்ந்து போறாங்களோ அவங்கள வளர விடாம பார்த்தா இப்போ நிர்மல்குமாரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இதே புசி ஆனந்த் பல்வேறு வேலைகளை செய்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் எனக்கு
எங்கள் பகுதியை சார்ந்தவர் தான், பெரும்பான்மையான சமுதாயத்தை சார்ந்தவர் தான் நிர்மல்குமார் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கருத்தை நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக சொல்கிறேன். புஷி ஆனந்த் அவர்களிடத்துல எச்சரிக்கையா இருங்க. உங்களையும் அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா இருங்கிறதையும் இந்த செய்தி எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.